இலங்கை பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஈட்டிய மகத்தான வெற்றி குறித்து சர்வதேச ஊடகங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. இந்திய ஊடகங்களான NDTV, த ஹிந்து மற்றும் மேற்குலக ஊடகங்களான BBC, ராய்ட்டர்ஸ் உட்பட பல ஊடகங்கள் முக்கிய செய்தியாக இதனை வெளியிட்டுள்ளன. திடீரென அறிவிக்கப்பட்ட பொது தேர்தலில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியீட்டியுள்ளதாக த ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக சீர்குலைந்த நாட்டை மீண்டும் வல்லமைக்கு கொண்டு வருவதற்கும் வறுமைக்கு எதிராக போராடுவதற்குமான வல்லமை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடமாகாணத்தில் மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதை விசேட அம்சமாக ராய்ட்டர்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டியுள்ளதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி தக்க வைத்திருக்கிறது. ஊழலுக்கு எதிராக செயற்படவும் மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றவும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் BBC சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தனியொரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பதாக ஃப்ரண்ட்லைன் எனும் இந்திய சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது.